ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். வாங்க இன்றைக்கி சப்பாத்தி நூடுல்ஸ் செய்வோம். இது வந்து நைட்டு செஞ்ச சப்பாத்தி மீதி ஆயிடுச்சு. 3 சப்பாத்தி போல் பாப்பா வந்து போடுறப்பவே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி போடுமான்னு தான் சொல்லியிருந்தா. ஏன்னா அவளுக்கு வந்து சப்பாத்தி நூடுல்ஸ் வேணுமாம்மா. அதனால் ஸ்கூலுக்கு வேணுங்கிறதுனால அவள் எக்ஸ்ட்ரா போட சொல்லியிருந்தா. அதனால் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சுருட்டி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ரொம்ப சன்னமாக வரும். அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக அரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அரியறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடிக்கெல்லாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது வந்து முட்டை போட்டு செய்கிறது. முட்டை போடாமலும் செய்யலாம். நான் வந்து முட்டை போட்டு தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். வடச்சட்டி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தாளிப்பெல்லாம் கொடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டு, கருவேப்பந்தலை எல்லாமே போட்டுட்டு, இதுக்கு தேவையான வரமிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசாலா தூள் எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு தக்காளி மசியறதுக்காக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். இப்படி நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறதுனால சரியாக பண்ண முடில. நான் ஒரு கையிலேயே தான் இப்படி பெரட்டிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நல்லா பெரட்டிக்கங்க. இது நல்லா பெரட்டி விட்டுட்டு, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சைடு அதெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு, ஒரு சைடை தள்ளி விட்டுட்டு, முட்டை வந்து நான் இதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். பாப்பா வந்து ஆர்வம் தாங்கலை, பண்ணிட்டியாமான்ட்டு அது வந்து அப்பப்போ பார்த்துட்டே இருந்தா. 3 முட்டை வந்து இதில் உடச்சி ஊற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா இப்படி வறுத்து விடுங்க. இது நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி நூடுல்ஸு. இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க வீட்டில். குட்டீஸ் எல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. பாப்பாவுக்கு வந்து இது டிஃபன் பாக்ஸ் வேணும்னு சொன்னதுனால டிஃபன் பாக்ஸுக்காக செஞ்சுருக்கிறேன். உப்பு வந்து நம்ம வேணுங்கிற தக்காளி மசியும் போது உப்பு வந்து கொஞ்சம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சப்பாத்திக்கு போட வேண்டாம். ஏன்னா சப்பாத்திக்கு ஆல்ரெடி நம்ம போட்டு தான் மாவு பிசையும் போது போட்டிருப்போம். அதனால் தேவையில்லை. இதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிட வேண்டியதான். பாப்பா வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா. அதனால் அவளுக்கு மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட் டே இல்லைங்களா, அதனால் வந்து சரி அவள் கேட்குறதே சமைச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு சமைச்சு கொடுத்துருந்தேன். அவரும் கிளம்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு கிளம்பிட்டார். பாப்பா வந்து சாப்பாடு கூட சரி இதையும் கொஞ்சம் வெய்யுமா சாப்பிட்டு பார்க்குறேன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்ட்டு கொண்டு போயிட்டா. இது பிடிச்சிருந்தா